வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 9 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் அதோடைய ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதுலேயுமே வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ்னா என்ன, அண்ட் தென் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ்னா என்ன, தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நெக்ஸ்ட் ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெவென்யூவோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் இருக்குன்றத கம்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து என்னன்னா ரெவென்யூவை கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றத கம்பேர் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஸோ அதாவது இந்த நம்மளுடைய ரெவென்யூ தட் இஸ் சேல்ஸ்ல இருந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலே பேலன்ஸ் வர்றது நம்மளுக்கு என்னது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான். அதை தான் வந்து நம்மளுக்கு எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இதுவுமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம பிஸ்னஸ் உடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம லாபகரமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. தட் இஸ் 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்னன்னா அதுல வந்து வெறும் நம்ம காஸ்ட்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், இதுல வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது நம்ம சேல்ஸ்ல இருந்து அந்த காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். காஸ்ட் அப்படின்றது என்னது நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம இன்கர் பண்ணக்கூடிய செலவுகள். ஸோ அப்போ சேல்ஸ்ல இருந்து நான் என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கிறேனோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னதுன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது டைரக்ட்லி ரிலேட்டட் டு சேல்ஸ், அதுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்கோ அதை எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன வரும், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன், தென் வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதாவது இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ஹையரா இருக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து என்ன மீன் பண்ணுது, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரை மீன் பண்ணுது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லோவரா இருந்தாதான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா லோயரா இருந்தாதான் பெனிஃபிஷியலா இருக்கும். ஆனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை நம்ம மீன் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் எப்போதுமே எப்படி இருக்கணும், ஹையரா இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் வந்து ஹையரா இருக்கிறதுக்கு தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து விரும்புவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஹை லெவல்ல இருந்தாதான் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்றதுக்கு நம்ம பிஸ்னஸ்ல சஃபிஷியண்டா ப்ராஃபிட் இருக்கிறதா வந்து அர்த்தம். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னது, நம்ம பிஸ்னஸ்க்காக லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்கும் நம்மளுக்கு சஃபிஷியண்டா ப்ராஃபிட் இருக்கணும். அது இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கால்குலேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்டர் தி ஃபாலோயிங் கேசஸ். ஸோ கேஸ் 1ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் 2ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் 3ல வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தென் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ
அண்ட் தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டுத்துக்கான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு? 2 lakh rupees divided by revenue from operations எவ்வளவு? 8 lakh rupees into 100, which is equal to 25% வந்து என்னது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. கேஸ் 2ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கேஸ் 2ல எவ்வளவு? 20 lakh rupees மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளவு? 14 lakh rupees. ஸோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? ₹6 lakhs தான் வந்து என்னது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இப்போ ரேஷியோவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 lakhs divided by revenue from operation வந்து 20 lakhs into 100, which is equal to 6 lakh divided by 20 lakhs into 100, that is 30% வந்து என்னதுன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. அடுத்ததா கேஸ் 3. ஸோ கேஸ் 3ல நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும்? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சன்ஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சன்ஸ். ஸோ இதில் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ எவ்வளவு? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளவு? தேர்ட் கேஸில் 10 lakhs இன்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு? 25%. அப்போ ஜிபி எவ்வளவு? 10 lakh into 25%, 2,50,000. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? equal to 2,50,000 minus operating expenses. So operating expenses எவ்வளவு? 1 lakh rupees. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு? ₹1,50,000. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். which is equal to operating profit, that is 1,50,000 divided by revenue from operations எவ்வளவு? 10 lakh rupees into 100, which is equal to 1,50,000 divided by 10 lakh into 100, that is 15% தான் வந்து என்னதுன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இதில் கேஸ் 3ல. ஸோ நீங்களும் வந்து இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.